ஏன் மித்ரா, சம்மந்தியம்மா கிளம்பிட்டாங்களா? ஆமா பாட்டி, பத்திரிக்கை அடிச்சதை வாங்கிட்டு அப்படியே நெருங்கின சொந்தக்காரங்க அவங்க எல்லாரும் அழைப்பையும் முடிச்சிட்டு வரதா சொல்லிட்டு போயிருக்காங்க. நல்லதுதாம்மா. சுதாகர் பாட்டி, நீயும் நாளையில இருந்து மீனாவை கூட்டிட்டு போய் எல்லாரையும் அழைக்க ஆரம்பிச்சிரியா? சரி பாட்டி. மாமா, ஐயோ, மித்ரா, சூப்பரா பண்ற. நந்தினி, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் பார்த்தா தெரியலையா? சமைச்சுக்கிட்டு இருக்கோம். அது தெரியுது, ஆனா என்னத்த சமைச்சிட்டு இருக்கீங்க? சிக்கன் சமைச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன் கேக்குறீங்க? இது கொஞ்சமாவது நல்லா இருக்கா? இப்பதானே சமைச்சுக்கிட்டு இருக்கோம். சாப்பிட்டு பார்த்தா தானே நல்லா இருக்கா இல்லையான்னு தெரியும். நந்தினி, இது கொஞ்சம் கூட சரியில்லை. பாரதிக்கு அம்மா போட்டிருக்கு. வீட்டுல தாளிப்பே பண்ணக்கூடாது. அந்த வாசம் பட்டா கூட அம்மா போட்டவனுக்கு ஒத்துக்காது. நீங்க என்னடானா இப்படி சிக்கனை சமைச்சிட்டு இருக்கீங்க? இல்ல, எனக்கு புரியல பாட்டி. உங்களுக்குலாம் என்னதான் பிரச்சனை? பாரதிக்கு அம்மா போட்டிருக்கிறதுக்காக நாங்க சிக்கன் செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? இது எங்க வீடு. நாங்க என்ன சமைக்கணும்னு நினைக்கிறோமோ அதை சமைக்கிறதுக்கு எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. எங்களை கேக்குறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. பாரதிக்கு அம்மா போட்டிருக்கு. இந்த வீட்டுல சிக்கன் சமைக்க கூடாதுன்னா அதுக்கு நீங்க உங்களுக்குன்னு ஒரு வீடு வச்சிருந்திருக்கணும். இல்லனா அம்மா சரியாகிற வரைக்கும் வேற எங்கேயாவது போய் தாங்கி இருக்கணும். அதுக்காக எங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு சமைக்காம சாப்பிடாம இருக்க முடியுமா? இது எந்த ஒரு நியாயம் பாட்டி? பாட்டி, என்னாச்சு? என்னத்த சொல்றது தவக்கலை? இவங்க ரெண்டு பேரும் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. பாரதிக்கு ஒரு இடம் கூட விடாம அம்மா போட்டிருக்கு. இவங்க என்னடானா வீட்டுல சிக்கன் சமைச்சிட்டு இருக்காங்க. கேட்டா நாங்க அப்படித்தான் பண்ணுவோம், உங்களுக்கு வேணும்னா நீங்க வேற இடத்துக்கு போய் இருங்கன்னு சொல்றா. அட என்னம்மா நீ சொல்றதுதான் நடக்கும். என்னடி அங்க சத்தம்? மா, அந்த மித்ராவும் நந்தினியும் ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, சரி நீ வா போய் பார்க்கலாம். வா வா. நந்தினி அக்கா, பாட்டி சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குல்ல. அன்னைக்கு உடம்பு முடியாம இருக்கு. எங்க ஊர் பக்கம்லாம் வீட்டுல எண்ணெய் ஊத்தி கூட சமைக்க மாட்டாங்க. மித்ரா, இது சாமி கூட விளையாடுற மாதிரிமா. ஆத்தா பாரதி உடம்பெல்லாம் நிறைஞ்சி இருக்கா. இதெல்லாம் தெரிஞ்சும் நீங்க சிக்கன் சமைக்கிறது அவ்வளவு நல்லது கிடையாது. ஆமா மித்ரா, உனக்கு பாரதிய பிடிக்காம இருக்கலாம். அதுக்காக உடம்பு சரியில்லாம இருக்கிற டைம்ல போய் இப்படி பண்ண கூடாதுன்னு சொல்ற விஷயம் எல்லாம் பண்றது அவ்வளவு நல்லதுக்கு இல்ல மித்ரா. எல்லாரும் என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கீங்களா? வர வர இது யார் வீடுன்னு எனக்கே மறந்து போயிடுச்சு. ஆள் ஆளுக்கு பாரதி பாரதின்னு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, நாங்க என்னென்ன சாப்பிடணும்னு நினைக்கிறோமோ அதை சமைச்சு சாப்பிட எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. என்ன வெளியில யாரோ கத்துற மாதிரி சத்தம் கேக்குது. மித்ரா, இவங்க சொல்றது எல்லாம் கேட்கணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. நீ சீக்கிரமா சமைச்சு எடுத்து வை. எனக்கு ரொம்ப பசிக்குது. நாம சாப்பிடலாம். சரிண்ணா, ஒரு ½ அன் ஹவர் வெயிட் பண்ணு. உனக்கு நான் சூப்பரா சிக்கன் சாப்பாடே போடுறேன். பாரதி, பாரதி, நீ எதுக்கு ரூமை விட்டு வெளியே வந்த? நான் தான் ரூமை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. பாட்டி, இவங்க வேணும் தான் இப்படி செய்யறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. இவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணி நீங்க எதுக்கு தேவையில்லாம கஷ்டப்படுறீங்க? நீங்க வாங்க போலாம். பாரதி, என்ன சொன்ன? நாங்க வேணும்னே செய்யறோமா? ஏய், இங்க பார், எங்களுக்கு சிக்கன் சாப்பிடணும் போல இருந்தது. நான் நந்தினி கிட்ட கேட்டேன்.
அவ எனக்காக சிக்கன் சமைச்சு கொடுக்கறா. இதுல நீ இந்த மாதிரி பேசுறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. ஆமா பாரதி, மித்ரா சிக்கன் வேணும்னு கேட்டா நான் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க எதுக்கு ஆளாளுக்கு இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. மித்ரா, இப்ப எதுக்கு இவங்களுக்கெல்லாம் தேவையில்லாம விளக்கம் கொடுத்துட்டு இருக்க? இங்க பாரு பாரதி, நாங்க அப்படிதான் சமைப்போம். நீ என்ன வேணா நினைச்சிட்டு போ, அதுக்கெல்லாம் நாங்க பொறுப்பாக முடியாது. என்னாச்சு? ஏன் எல்லாரும் டென்ஷனாகவே இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? பாரதி, நீங்க ரெஸ்ட் எடுக்காம இங்க எதுக்கு வந்து நிக்கிறீங்க? அண்ணே, என்ன நான் சொல்றேன். மித்ரா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நீ படிச்சவ தானே? பாரதிக்கு அம்மா போட்டு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ உன் வீட்டில் எப்படி வேணா இரு, யாரும் வேணான்னு சொல்லல. ஆனா அந்த வீட்டில் மற்றவங்களும் இருக்காங்கன்னு கொஞ்சமாவது கன்சிடர் பண்ண. இந்த மாதிரி அம்மா போட்டிருக்கிற டைம்ல சிக்கன் சமைக்க கூடாதுன்னு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். நீ என்னடான்னா அதை பத்தி எந்த அக்கறையும் இல்லாம இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க. பாட்டி கேட்டதுல என்ன தப்பு இருக்கு மித்ரா? நீ பண்ணது ரொம்ப தப்பு. உங்க வீட்ல யாருக்காவது இப்படி இருந்தா நீ இப்படிதான் பண்ணுவியா? ஆதி, நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? இது நம்ம வீடு. பாரதிக்குன்னு ஒரு வீடு இருந்து அந்த வீட்ல அவங்க இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னா பரவாயில்ல. நம்ம வீட்ல வந்து உட்காந்துக்கிட்டு இதை பண்ணாத அதை பண்ணாதான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் அதுதான் சரிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அப்படி வீட்ல எதுவும் சமைக்க கூடாதுன்னா எங்களாலலாம் முடியாது. அவங்கள வேணும்னா வேற எங்கேயாச்சும் போய் தங்கிக்க சொல்லுங்க. அவங்களுக்காகலாம் எங்களால சமைக்காம சாப்பிடாமலாம் இருக்க முடியாது. இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு. நாங்க சிக்கன் சமைக்க கூடாதுன்னு இவ்ளோ தூரம் பேசுறீங்களே. நேத்து பாரதி என்னை பத்தி அவ்வளோ தப்பு தப்பா பேசினப்போ நீங்க வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசலையா ஆதி? அது மட்டும் சரியா? இல்ல தம்பி, அது சரி, அம்மா போட்டிருக்கிறது யாருக்கு தம்பி? அவங்க என்னோட மனைவி. சரி தம்பி, அந்த பொண்ணு உங்களுக்காக எல்லாமே செஞ்சிருக்குன்னு சொல்றீங்க. நீங்க உங்க மனைவிக்காக என்ன செஞ்சிருக்கீங்க? எதுவும் சொல்ல முடியலல்ல? உண்மையை சொல்லணும்னா இந்த அம்மன் அவங்களுக்கு வச்ச சோதனை இல்ல, உங்களுக்கு வச்ச சோதனை.